வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் டே புக். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ தான். இன்றைக்கி தான் இந்த புது வீட்டில் நான் குக்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், அதனால டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஆஃப்டர்நூன் போல் சாதம் வெடிச்சிருந்தேன். இன்றைக்கி இந்த புது வீட்டில் ஃபஸ்ட்டு டே குக் பண்ணுறேன், அதனால ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே பண்ணலை, சாதம் மட்டும்தான் வெடித்தேன். ஆஃப்டர்நூன் போல் நல்ல வெயில், ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கணும் போலேயே இருந்துச்சு, அதனால் மேங்கோ மில்க் ஷேக் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் போல் எக் ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு தான் ஐடியா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஐடியா மாறிடுச்சு. என்னோடய சிஸ்டரில் வந்து நியூவாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதனால் இதை நைட்டு செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு எக் பொடி மாஸ் மட்டும் நான் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சுடு தண்ணி கூட எனக்கு வைக்க தெரியாது, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில டைம் ஏதாவது டிஷ் பண்ணணும்னு நினச்சேன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அது எப்படி பண்ணணும்னு கேட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் ரெஃபர் பண்ணி பண்ணுவேன். இப்போயும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீ எப்படி இதெல்லாம் பண்ணுற, உனக்கு கிச்சனில் எது எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ சித்து வந்துட்டான், ஹஸ்பண்ட் இருக்காரு, இவங்க 2 பேருக்காகவும் இதை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குக்கிங்கில் ஃபஸ்ட்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இப்போலாம் நியூவாக நிறைய டிஷ் பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது 4 பேருக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் கேட்குறதுக்குமே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லஞ்ச் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் பால் காய்ச்சி காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செவன் 7:30 போல் ஆயிடுச்சு. மிளகு இல்லைன்ட்டு மிளகு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட் டின்னருக்கு மசாலா மேகி பண்ணிவிட்டு கூடவே ஆஃப்டர்நூன் ஒயிட் ரைஸ் மிச்சம் இருந்துச்சு, அதனால் முட்டை சாதம் கலரிட்டேன். மசாலா மேகிக்கு ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனியன், கேப்சிகம், க்ரீன் சில்லி 3மே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், பெப்பர், கொரியாண்டர் பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மேகி மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 2 மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு மேகி உடச்சதில் போட்டுட்டு லிட்டு போட்டு மூடி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. எப்பப்பெல்லாம் கிச்சன் பக்கம் போகிறனோ அப்போல்லாம் ரைம்ஸ் பார்க்கணும், கூட உட்கார சொல்லி கூப்பிடுவார். இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அதே மாதிரி வந்துட்டான். கொஞ்சமாக சாதம் மிச்சம் இருந்ததுனால அதில் முட்டை சாதம் கலரிட்டேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த சாம்பார், ரசம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரியாது. இன்னமும் ட்ரை கூட பண்ணது கிடையாது, ஆனால் பண்ணணுன்ட்டு இருக்குது. குக்கிங் புதுசாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது என்னுடைய ரொட்டீன்குள்ளே வந்ததுக்கப்புறம் பழகிடும்னு நினைக்கிறேன்.
மசாலா மேகி நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சோடனையும் அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போல்லாம் எப்பப்போ குக் பண்ணுறனோ அப்பப்போல்லாம் சாமான் விழும். அதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கா மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் எடிட் பண்ணிவிட்டு அதை போடுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறதுக்கு சீக்கிரமாக நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.